என்னவுமா, நான் வந்து நிக்கிறேன் வாசாமின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற. ஓஹோ, வெக்கமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏமா வீட்டுக்கு நடுவுல இப்படிதான் கொடியை கட்டி துணியெல்லாம் காய போடுவீங்களா? மனுஷன் எப்படி உள்ள வர்றது? உள்ள வரக்கூடாதுன்னு இப்படியா, இல்ல உள்ள வந்துருவாங்களேன்னு இப்படியா? துணியை காய போடணும்னு அப்படி காய போட்டிருக்கு. சரி, என்ன வீட்டுல அத்தை யாரையும் காணோம்? மச்சான் வேற ஊருக்கு போறேனாரு, கிளம்பிட்டாரா? ம். எங்க வீட்டுல யாரையும் காணோம்? எல்லாம் வெளியே போயிருக்காங்க. எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா? ஆமா. வரத்துக்கு லேட் ஆகுமா? தெரியல. என்ன சாமி பண்ணிட்டு இருக்க நீ? என்னப்பா, இப்பதான் வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, இனி என்ன பயம்? இங்க பாரு, என்னதான் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டி சரி, இனிமே இங்கெல்லாம் நீ வந்துட்டு இருக்காத. வந்துட்டு இருக்காதவா? ஓஹோ, வீட்டுல வச்சு மீட் பண்ண வேணா வெளியே வச்சு மீட் பண்ணலான்னு சொல்றியா? அதுவும் சரிதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்ப முதல்ல. கிளம்பா? என்னப்பா, ஆசையா உன்கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்தா நீ இப்படி பண்ற? அதுவும் இல்லாம நேத்தும் வீட்டுக்கு வர முடியல. வீட்டுல அம்மா கிட்டையும் பேசிட்டேன், அப்பா கிட்டையும் பேசிட்டேன். எப்படியும் அவங்க முடிவு நல்லபடியா இருக்கும், நமக்கு சாதகமா இருக்கும்னு நான் நம்புறேன். பிடிவாதமா இருக்காங்க, இருந்தாலும் ஒரு நேரம் ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கை தான். அதான் வீட்டுல வேற பயந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்கேருந்து நீ கிளம்பு. அட என்னப்பா, வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிளம்பு கிளம்பு கிளம்புன்ற. வந்து இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கானே, சரி வந்தவனை உட்கார வச்சு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம், இல்லை ஒரு வயிறாத சாப்பாடு போடுவோம் அப்படின்னு ஏதாவது நினைக்கிற? போன்னு வரட்டிக்கிட்டே இருக்க. ஐயோ, தயவு செஞ்சு கிளம்பு சாமி. ஏன்? ஐயோ, கிளம்புனா கிளம்பு, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. அதுவும் சரிதான், நம்ம ஊருக்காரவங்க 1 நாளே 9ன்னுவாங்க. இதில் நீயும் நானும் ஒரு கல்யாணம் முன்னாடி பேசணும்னா அதை அதுக்கு ஒரு கம்பி கட்டிடுவாங்க. ஏற்கனவே நெருப்பு இல்லாமையா புகையுதுன்றாங்க, இதுல இது வேற. முதல்ல நீ கிளம்பு சாமி. உன் முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கிளம்புனா கிளம்பு, ஏன் நின்றுட்டு இருக்க? சரி ஓகே, கோவப்படாத சரியா, நான் போறேன். தயவு செஞ்சு கிளம்பு. போகாதே போகாதே, நீ பிரிந்தால் நான் இறப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே, குடும்பத்துல யாருக்கு போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது, டவரும் வேற கிடைக்க மாட்டேங்குது. ஷோ, இங்க வந்துட்டு இவங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கதே நமக்கு ஒரு மாதிரி ஆகி போயிரும் போல இருக்கே. பிறந்தா ஆம்பளையா பிறக்கணும்ப்பா, பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாது. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகும்போது வரதட்சணையே எடுத்துக்கிட்டு போனாலும் அந்த வீட்டில் மொத்த புழுக்க வேலையும் பார்க்கணும், அடிமை கணக்கா. அதுவே ஒரு ஆம்பளையா பிறந்தா அவன் இங்கேருந்து நகரட்டை தான் எடுத்துகிட்டு போவான், இருந்தாலும் ராஜா கணக்கா இருக்கலாம். நம்ம இங்கே கஷ்டப்பட்டு வரவு எடுத்துக்கிட்டு வரான், இவன் போனை வச்சுக்கிட்டு எப்படி நிற்கிறான் பாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தரும் போன் எடுக்காம? அப்பா, என்னக்கா விரவெடுக்க போனீங்களா? ஆமாங்க தம்பி, விரவுதான் எடுக்க போனேன். நம்ம என்ன கேஸ் அடுப்பா வச்சிருக்கோம், வீட்டில் விரவெடுப்பு தான் வச்சிருக்கோம், அதுதான் அதுக்கு விரவு வேணும்ல, போய் எடுத்துட்டு வர போனேன். ஓ சரிங்கக்கா, சொல்லியிருந்தீங்கன்னா நானும் வந்திருப்பேன் இல்லை விரவெடுக்கிறதுக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க தம்பி, நீங்கள் வேற மாப்பிள்ளையா வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்ததும் வராததுமா விரவெடுக்க உங்களை கூப்பிட்டேன், அவ்வளோதான். வீட்டில் உள்ளவங்க என்னை தொலைச்சு கட்டி போடுவாங்க. இதுல என்னக்கா இருக்கு, நம்ம வீட்டுல நம்ம வேலை செய்யாம வேற யார் செய்வா? அதுவும் இல்லாம அங்கெல்லாம் பாத்துக்கோங்களே, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஏதோ வீட்டுல இருந்தேன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன், இல்லைன்னா தான் அவங்க பாப்பாங்க. நீங்க பரவாயில்ல தம்பி, ஆனா நான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாரம் பாருங்க, ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க வீட்டுல, மொத்த வேலையும் நானே தான் கடந்து மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கணும். அங்க ராணியுமே அப்படிதாக்கா, நம்மளா போய் வேலை செஞ்சோம்னாலும் ஐயோ நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், கம்முன்னு போங்க, வேலையும் பார்த்துட்டு வீட்லயும் வந்து வேலையில செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்க்கும். அப்புறம் தம்பி, இங்க வேலைக்கு வந்துட்டீங்களே, அப்ப அங்க வேலை இல்லைங்கக்கா, மச்சான் சொல்லியிருப்பாரு, அதான் டீ கடையில தான் அந்த பையன் வேலைக்கு வந்துட்டு என்னைய வேலையை விட்டு நிறுத்தி விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் இருந்தேன். சரி கல்யாணத்தை முடிச்சுவிட்டு ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போகலான்னு பார்த்தேன். அப்புறம் மச்சான் அப்புறம் அத்தை அவங்கள தான் சொன்னாங்க அங்கே வேலை இருக்கு, அங்கே வாங்க பார்த்துக்கலான்னு, அதான்க்கா வந்தாச்சு. அங்க இல்லாத வேலையும் இங்க இருக்க போகுது, அங்க இருக்கிற சௌகரியம் இங்க வருமா? நினைச்சோன்னே அங்க வீட்டுக்கு போகலாம், பிள்ளை குட்டிகளை பார்க்கலாம் வைக்கலாம், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஓடணும் ஒடியாரணும், இங்க இருந்து ஓட முடியுமா ஒடியார முடியுமா? ஆமாங்கக்கா, ஆளு கொஞ்ச நேரம் தலா மறைஞ்சா போதுமே இவ வேலையை பார்த்துருவா, இதுக்குதான் அவளை போட்டு சாத்துன்னு சாத்துறது. ஏன்பா, இங்கே 1200 சம்பளம்னு மாமா சொல்கிறாரே, அந்த சம்பளத்துக்கு ஏற்றாப்புல செலவும் இருக்கும்ல, வீட்டு வாடகை, தனியாக வீடு பார்க்கணும், பாத்திரம் பண்டம் வாங்கணும், அம்புட்டு செலவு கிடக்கு. ஆனால் அங்கே அதெல்லாம் மிச்சம் தானே, அதுக்கு இதுக்கும் செலவு அதெல்லாம் போய் பார்த்தாலே மீதி அதே 600 தான் கிடைக்கும். அதுக்கு குடும்பத்தோடு அங்கே ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆம்பளை இல்லாத வீடு, பொட்டவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? யாருன்னு தெரியலையே. ஐயோ, இந்த மனுஷன் பின்னாடி தான் இன்ன வரைக்கும் நின்றுகிட்டு இருந்ததா, இது தெரியாமல உளறிவிட்டேன்.
என்னம்மா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தமா இருந்துச்சு. நான் என்னத்தங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லையே. எவரு நீ யாரு எவ்வளவு பெரிய கேடி கேப் மாதிரின்னு எனக்கு எல்லாம் தெரியும் சரியா. ஆளு கொஞ்சம் தலை அசைஞ்சா போதுமே உள்ள பூந்து ஆட்டைய களைச்சு விட்டுட்டு இருக்க நீ. தம்பி பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் கை எடுங்க. ஐயோ, இந்த மனுஷன் எப்போ வந்தாரு? மச்சான் உங்க அக்காவை நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அவ என்ன சொல்ல வரானா, நீங்க இங்க 1200 சம்பளம் வாங்குறீங்க, அதுக்குன்னு தனியா வீடு பார்த்து போனீங்கன்னா அங்கிட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், ஊருப்பட்ட செலவாயிரும். அப்புறம் அதே 600 தான் சம்பாதிக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால வெளியிலலாம் வீடு பார்த்தாலாம் போவேணா, நம்ம வீட்டிலே இருந்து சாப்பாட்டு செலவெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு மட்டும் என்ன தனியாக உழ வச்சு ஆக்க போறோம். அதனால எங்கேயும் போவேனா, இங்கே இருங்க, சம்பள காசு மிச்சம்னு சொல்றா. என்ன மல்லிகா, நான் சொல்றது சரிதானே? ஆமா தம்பி, அதைத்தான் நானும் சொன்னேன். வெளியே போய் வேலை செஞ்சுக்கிட்டு எதுக்கு? உங்களுக்கு என்ன நாங்கள் தனியாக உழ வச்சு ஆக்க போறோம் சொல்லுங்க பாப்போம். நாங்கள் ஆக்கிறதுல கொஞ்சோண்டு சாப்பிட போறீங்க. நான் இதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்கல. நீங்க இங்க இருங்க, நினைச்சா புள்ள குட்டி அங்க அம்மா எல்லாத்தையும் இங்க கூட்டிக்கிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் சரிங்களா. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க கவலையே படக்கூடாது, நாங்க இருக்கிறோம். சரிங்கக்கா. அவ்வளோதான் மச்சான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சரிங்களா. அம்மாவும் அப்பாவும் உங்களை அங்கே கீழே வர சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, அதான் உங்களை கூட்டிகிட்டு போவோன்னு வந்தேன். போங்க, நான் இந்த வாரேன். சரிங்க மச்சான். கோயிலுக்கிட்ட போங்க, அங்கே தான் வேலைக்கு வர சொன்ன பையன் அங்கே நின்றுட்டு இருக்கான், உங்களை பார்த்து பேசணும் நாங்கள், அதுக்கு தான் போங்க. சரிங்க மச்சான். அவங்களுக்குன்னு யாருங்க இருக்கா, நம்ம தான் இருக்கோம். வெளியே வீடு பார்த்து எதுக்கு கஷ்டப்படணும், இங்கேயே இருக்கட்டுங்க. யாரு அடிச்சேன்னு வையே, தங்கு வர அந்த போயிடுன்னு சொல்லிவிட்டேன். ஆள் இல்லைன்னா என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? அப்படியே களைச்சு விட்டுட்டு இருக்கியா நீ? ஏங்க, நான் ஒன்றும் பண்ணலைங்க, அவர் இங்க இருங்கன்னு தாங்க சொன்னேன். நான் வரலன்னா நீ என்னென்ன வேலை பார்த்துருப்ப. அவர் மட்டும் கோவிச்சுட்டு கீவிச்சுட்டு ஏதாவது சண்டை கிண்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புனாருன்னு வையி, மவளே நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். உங்க ஒன்னே வீட்டுக்கே நீயே வாழா வீட்டியே போயிட வேண்டிதான். என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க? வீட்டுக்கு வந்த மனுஷங்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இல்லை, அவங்களே அப்படி கஷ்டத்துல தான் இங்க வராங்க. கஷ்டத்துல வந்தவங்க கிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசுவியா? அதை விட்டுவிட்டு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா நீ கட்டி போட்டிய அந்த வீடு, இல்ல நீ எதுவும் வாங்கி போட்டிய அந்த வீட்டுக்கு? ஒன்னும் கிடையாதுல்ல, நீயே அந்த வீட்டுல உட்காந்து தின்னுட்டு தானே இருக்கிற தண்டத்துக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. எங்க அப்பா சம்பாரிச்சிருக்காரு, நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சரியா. யார் இந்த வீட்டுல இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ ஒரு வெங்காயத்தையும் கிழிக்க வேணாம் சரியா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, பொங்கி போடுறது தானே உன் வேலை, அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இரு. அதை விட்டு தேவையில்லாத வேலை பார்த்தேன் உன் அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னை வீட்டை விட்டு துரத்துவதாமா. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த மனுஷனை வச்சுக்கிற ஒரு நாள் நம்ம இப்படி போய் உட்காந்து அவங்க வீட்டில் விடுவாங்களா? எப்படி பேசுவாங்க? அவங்களுக்கோசரம் என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டு சோத்துக்கெல்லாம் உட்காந்துருப்பீங்க. என்னமோ இந்த வீட்டில் சும்மா உட்கார வச்சு சோறு போடுற மாதிரி தானே பேசிட்டு போறது. இந்த ஆளு அம்புட்டு வேலை வெட்டி பார்த்து, இந்த வீட்டில் அம்புட்டு புழுக்க வேலை பார்த்து எல்லாம் பண்றேன், என்னை வீட்டை விட்டு துரத்துவதாமா. 1000 தான் நான் செஞ்சாலும் வச்சாலும் இந்த ஆளுக்கு அவங்க குடும்பம் தான் வசதின்னு நல்லா காட்டிவிட்டான். போடே ஆட்டம் போடே, நம்மள கேட்க எவனும் இல்ல. போடே ஆட்டம் போடு, நம்மள தடுக்க எவனும் இல்ல. வெளியில நார்முகம்னாவது அவன் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், எரியிறத்தில எண்ணெய் ஊற்றுவான், ஏதாவது ஒரு வேலை வெட்டிய பார்ப்போம். இப்போ அவனும் இல்லை, சலுப்பா கிடக்குது வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே. வேற எங்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணா ஏன்னா பார்த்தா போகலாம் வரலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறது எம்பிட்டு சிரமமா இருக்கு. ஏதோ இந்த டிவி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் போகுது, இல்லைன்னா நம்ம பொழப்பெல்லாம் அவ்வளோத்தான். வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில, வார நானு ஓட்டு வார ரயில் வண்டியில, ஒயில் வண்டியில பறந்து வர்றான்டா, பாஞ்சு வர்றான்டா. எமாடி அந்த சிரிக்கி உள்ளதான் இருப்பா, கூப்பிடு. சரோசாக்கா காட்டு வழியில மேட்டு வழியில ஓடி வர்றான்டா, பாய வர்றான்டா. யார கூப்பிடுற மாதிரி இருக்கு, யார் என்னன்னு தெரியலையே. நம்ம ஒரு டிவி பார்க்கும்போது தான் எவனாவது வருவான், ஒரு பாட்டு ஓடுத பார்க்க விடுறாங்களா? என்ன மொத்த குடும்பமும் வந்திருக்குது, எதுக்கு வந்திருக்குன்னு தெரியலையே. என்னம்மா சரோசா, நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா
வீட்டு புள்ளைய அங்க தாட்டி விட்டல அத பத்தி தான் பேசுறோம். என்னது உங்க வீட்டு புள்ளைய நான் தாட்டி விட்டனா? என்ன சொல்றீங்க? யார நான் தாட்டி விட்டேன்? எந்த புள்ளைய? அத வாயால சொன்னா புரியாது, இப்ப சொல்ற விதத்துல சொன்னா புரியும். எதுக்குடி அடிச்ச நீ? எதுக்கு அடிச்சனா? உன்னையெல்லாம் தொலைச்சிட்டு தான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட நடிச்சுட்டு திரிகிற நீ? ஊரா வீட்டில் ஏதாவது நடக்கணும்னு நீ கங்கணம் கட்டிக்கிட்டே இருப்பியா? அன்னைக்கு என் புருஷன் கொடுத்தது பத்தல, மறுபடியும் என் புருஷனை கூப்பிட்டேன்னு வையி வச்சு சாத்துன்னு சாத்தி போடுவாரு சொல்லிவிட்டேன். சிம்ரனே பாத்தியா இவ எப்படி அடிக்கிறானே? இவ வயசு என்ன, என் வயசு என்ன? எப்படி அடிக்கிறான்னு பாரு. இங்க பாரு, உன் சிந்து முற்ற வேலையில எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. மொத்த வேலை தெரிஞ்சுபடி தான் வந்திருக்கோம். அவளாவது அடிச்சதோட நிறுத்தின. நாங்க இருக்கிற வெறிக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சோன்னு வையி சாணி பிரிங்கிக்கிட்டு வந்துரும். அந்த அளவுக்கு வெறியில வந்திருக்கோம் சொல்லிவிட்டான். என்னடி நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னே ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் புரியாதுடி. ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டாலும் தாப்பா. ஏண்டி யார் வீட்டுல என்ன வேலை பாக்குற? கல்யாணத்துக்கு வாடின்னு உன்னை கூப்பிட்ட பாவத்துக்கு என் வீட்டு பிள்ளைய அவனோட சேர்த்து தாட்டி விட்டுருக்கே நீயே. நான் யாரையும் தாட்டி விடலையே. யாரே மொத்த உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ நல்லவ மாதிரி என்கிட்ட ஐயர் கூப்பிடுறாரு, பூசை பண்ணணும், வெங்காயத்தை பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லி நான் பிள்ளைய அனுப்பி வச்சுப்புட்டு கடைசியில அவன் கடத்துறதுக்கு நீ தான் தொடை நின்றுக்கியா நீயே? ஐயோ தெரிஞ்சு போச்சு. நான் பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கேன். கடைசியில சின்ன பொண்ணு என்கிட்ட கேட்டோன்னு இன்னும் தெரியுது நீ தான் அனுப்பி விட்டன்றது. அந்த இதையே நான் மறந்து தொலைஞ்சிட்டேன். ஓஹோ, அப்ப இவ்வளவுதான் ஏதோ ஒரு முடிவுல வந்திருக்காளுகளா? அப்ப சரி, அப்படியே மூடி மறைச்சிட வேண்டிட்டான். என்ன சிம்ரன் பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணா நான் இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணுக்கு அந்த துரோகத்தை பண்ணுவானா? 1000 தான் அவன் எனக்கு எதிர்த்த வீட்டுக்காரனா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் துணை போவேன்னு நினைக்காத சொல்லிவிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு பண்ணா நாளைக்கு அது எங்களுக்கு வரும்னு எனக்கு என்ன தெரியாதா? பாருடி, நடிக்காத சொல்லிவிட்டேன். பாரு, முதல்ல கையடியா மூஞ்சில இருந்து. இங்க பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி ஈன புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த மாதிரி கேவலமான ஒரு இதெல்லாம் நம்ம யாராவது செய்வாங்களா? அதுவும் ஒரு குடும்பத்துல கல்யாண நேரத்துல பொண்ணு அப்படி தாட்டி விடுவாங்களா? அந்த மாதிரி பாவத்தை செஞ்சுவிட்டு அந்த பாவத்தை எங்க போய் எந்த கங்கையில கழுவுறது? என்னடி உன் குட்டு வெளிப்பட்டுருச்சுன்னு சொல்லி நடிக்கிறியா? இந்தாருமா, உன்கிட்ட நடிச்சு எனக்கு என்னமா வரப்போகுது? எனக்கு என்ன வருது? என்னைய கண்டாலே உங்களுக்கு ஆவாது. ஐயர் ஒருத்தர் தான் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க பொண்ணு குடும்பமா நாங்க. ஆமாங்க அப்படின்னு உடனே அவங்க தான் இருந்துட்டு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க நாங்க. நான் வந்து சொல்லலான்னு பார்த்தேன், உங்களுக்கு என்ன கண்டாலே ஆவாது, அதனாலதான் அவகிட்ட சொல்லி விட்டேன். இதுக்கு போய் என்ன தப்பா பேசுறீங்க? நடிக்காதடி. உன் மூஞ்சி முகர கட்டையில எழுதி ஒட்டி இருக்குது நீ தான் எல்லாம் பண்ணி இருக்கேன்னு. இங்க பாருமா, நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் கூப்பிடுமா, அந்த கோயில்ல வந்து நான் சத்தியம் பண்றேன் நான் இந்த தப்ப பண்ணல சொல்லிவிட்டேன். யாரே நடிப்புக்காரி, நீ உன் மேல தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. கோயில தானே வந்து சத்தியம் பண்ற, வா அந்த காளி கோயில்ல வந்து சத்தியம் பண்ணு வா. நான் என்ன சத்தியம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் வந்து சத்தியம் பண்ணுவேனே. அடிமடியில கனம் இருக்கவன்னா பயத்தோட இருக்கணும். எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. என் மடியில கனம் இருந்தா தானே நான் பயப்படணும். வாவே, நான் வந்து சத்தியம் பண்றேன். இங்க பாரு, நடிக்கிறியா நீ? இங்க பாருமா சின்ன பொண்ணு, உன்னோட வயசுல மூத்தவ தான். என்னை நீ அடிச்சதை கூட நான் மன்னிச்சு போடுறேன். ஆனா இப்படி ஒரு தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேமா. ஐயோ, நானும் ஒரு பையனை பெற்று வச்சிருக்கேன். நாளைக்கு என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். சத்தியம் தானே பண்ணணும். நான் வந்து சத்தியம் பண்றேன். அவனுக்கு நான் வந்து துணைக்கெல்லாம் நிக்க கிடையாது சொல்லிவிட்டேன். அம்பிட்டு தானே, வா கோயில வந்து சத்தியம் பண்ணு. ஐயோ, உன்னையும் சத்தியம் பண்ண வச்சிருவாளுகளோ? அதான் வா வந்து சத்தியம் பண்ணு. அத்தை, நீ எதுக்கு இப்ப ஓடி வந்துகிட்டு இருக்க? என்னாச்சு? எல்லாம் உங்களை நினைச்சுதான். கோவத்துல வந்தீங்களே, அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் பயத்துல ஓடி வந்தேன். ஏமா அந்த அளவுக்கு நான் பைத்தியம் கெட்டு போய் இருக்கிறேன்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் ஆத்திரம் இருந்தாலும் அதை வாயால தான் பேசுவனே தவிர அடிக்க மாட்டேன். சரியா? நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அத்தை, வேணாம் அத்தை, தேவையில்லாத பிரச்சனை. வாங்க வீட்டுக்கு போவோம். இந்த அக்கா ஒண்ணு பயந்தாங்கோலி, எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே தான் கிடக்கும். சரியான தொடங்க நடுங்கிக்கா நீயே. இங்க பாரு, நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படியெல்லாம் அவளை பேசி எதுவும் ஒண்ணும் பண்ணிட மாட்டோம். நீ முதல்ல கிளம்பு. அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சத்தியம் தான் வாங்க போறோம்.
சத்தியம் வாங்க போறீங்களா? ஆமாக்கா, அவங்க எந்த தப்புமே பண்ணலையாம. அதான் மகாகாளி கோயில்ல வந்து சத்தியம் பண்ண சொல்லிட்டோம். வந்து சத்தியம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவங்க மேல தப்பு இல்லைன்னா அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருவான். ஐயோ, நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்காம விட மாட்டாளுங்க போலயே குடும்பம். நீ போ, நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. சரி கிளம்பு, போவோம். எங்க? மாமியார் வீட்டுக்கு. வாயில் எனக்கு நல்லா வந்துரும் பாத்துக்க. காளி கோயிலுக்கு தாண்டி, கிளம்பு. வீட்ல வேற ஆள் யாரும் இல்ல. வீட்டை பாத்துக்க சொல்லி என் புருஷன் சொல்லியிருக்காரு. வீட்டை விட்டு வெளியே போனா அவர் திட்டுவாரு. கோயிலுக்கு போனா உன் புருஷன் திட்டுவேன். ஒரு குடியை கெடுக்கணும்னா உன் புருஷன் திட்ட மாட்டான். முதல்ல வீட்டை பூட்டிட்டு வாடி. நீயா இப்ப வரியா இல்ல குண்டு கட்டா உன்னை தூக்கி தோல் மாட்டுல வச்சுட்டு போவா? ஐயோ, இவ்வளவு ஒரு முடிவோட இருக்காளுக போலயே. யாரே ஒழுங்கா வந்துரு, இல்லன்னு வையே அம்புட்டு தான் சொல்லிட்டேன். இந்த சின்ன பொண்ணு அவ வர மாட்டா. நீ குண்டு கட்டா தூக்கு, அவளை தூக்கிட்டு போவா. ஐயோ, இரு நானே வரேன். கைய விடு, கதவு பூட்டிட்டு வரேன். அப்படி அப்படியே வச்சிட்டு எப்படி வர முடியும்? உள்ள டிவி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வரேன். நாங்க இந்த பக்கம் நிப்போம், நீ டிவி ஆப்பரேட்டர் உள்ள போய் அந்த வழியில பூந்து ஓடுறதுக்கா? அந்த ஆணியனுக்கே இடம் கிடையாது. வா, டிவி ஓடுனாலும் கரண்ட் பில் அம்புட்டு வந்துடாது. வாடி வா. ஐயோ விடுங்கடி. மாப்பிள்ள வந்திருக்காருப்பா. நாங்க ஊருக்கு போயிட்டு உடனே வந்துடலான்னு பார்த்தோம். அங்க கொஞ்சம் வேலை ஆயிப்போச்சுங்க, அதான் லேட் ஆயிப்போச்சு. இனிமே தம்பி இங்கதான் இருப்பாரு, பிள்ளையும் வந்துடும். அதனால இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ரெகுலரா இனி வேலைக்கு வந்துருவாங்க. சரிங்கண்ணே, இதுல என்ன இருக்கு? நமக்கு பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மழை காலத்துல தான் வேலை கொஞ்சம் டல்லா இருக்கும். அந்த நேரத்துலயே நம்மக்கிட்ட எல்லாம் நிறைய கான்ட்ராக்ட் பிடிச்சி வச்சிருக்கோம். அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யற மாதிரிலாம் பார்த்துக்கலாம். நம்மளை பொறுத்தவரை லீவ் போடாம வரணும், அவ்வளவுதான். தம்பி அதெல்லாம் லீவ் எல்லாம் போட மாட்டாருப்பா. இங்க தானே இருக்கிறாரு. அப்படின் போது லீவ் எல்லாம் போட மாட்டாரு. அவர் ரெகுலரா வந்துருவாரு. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட் பிடிச்சி நம்ம பண்ணுவோம். அங்க வந்துட்டு இத்தனை பேருக்குன்னு சொல்லி நம்ம பேசி தான் உள்ள போவோம். திடீர்னு வேலைக்கு வரலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவேன். அந்த நேரத்துல ஏதாவது திட்டினாலும் திட்டி போடுவேன். அதனால நமக்கு ரெகுலரா வந்துடணும். அந்த மாதிரி தான் ஆள் கிடைக்கணும். அதெல்லாம் வந்துருவாருப்பா, நாங்க தான் இருக்கோம்ல, அதெல்லாம் அனுப்பி வச்சிருவோங்க. அத்தை வாங்க தம்பி இவரு தான்ப்பா மாப்பிள்ள. ஓ சரிங்க. உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணியிருக்கேங்க. எங்க வீட்டில் இந்த ஊர் திருவிழாலாம் வந்துருச்சுன்னா நான் தாங்க பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே பண்ணுவேன். அதனால தெரியுங்க. அதுவும் இல்லாமல் டீ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான் ஊர்க்காரவங்களோட போனேன். ஓ சரிங்கண்ணா. இங்கே பெருசாலாம் வேலை உங்களுக்கு முதல்ல சிம்பிளாக சின்ன வேலையாக பார்த்து சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஒர்க்குகள்லாம் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம். சரிங்களா? தம்பி அதெல்லாம் நல்லா பண்ணுவாருப்பா. அண்ணே அவர் நல்லா பண்ணுவார் தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம கான்ட்ராக்ட் பிடிச்சி பண்ணுறோம். அதுவும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் பெரிய பெரிய இடங்களுக்கு தான் பண்ணுறோம், கெஸ்ட் ஹவுஸ்க்கு இந்த மாதிரிலாம். அப்படின்னும் போது அதுக்கேத்தாப்புல நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் பண்ணிடுவாருப்பா. சரிங்க. அடிக்கடி லீவு போடக்கூடாது, சரிங்களா? ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஒரு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் லீவு எடுத்துக்கலாம். சும்மா அதெல்லாம் லீவ் எடுத்துக்க கூடாது. இல்லைங்க, ஏற்கனவே அதெல்லாம் அனுபவிச்சாச்சுங்க. இனிமேலாம் வேலை செஞ்சா போதுன்ற இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி வர சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நான் வந்துடுவேங்க. ஓ சரிங்க. அப்புறம் சாப்பாடுலாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. டீ வடை அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருவோம். சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். வரும்போது ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா பெயிண்ட் அடிக்கும்போது அங்கே நம்ம வந்து அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியும் வர முடியாதுல்ல, அதுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்க. நீங்கள் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை, பழைய ட்ரெஸ்ஸே போட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா பெயிண்ட் எல்லாம் அடித்தா மேலே ஊற்றும் வைக்கும், அதுக்காக தான். சரிங்க. அந்த ப்ரெஷ் அது இதுன்னு எதுவும் வேணுங்களா? அதெல்லாம் வேணாங்கண்ணா, அதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும் என்ன? ரெகுலராக எப்பயுமே வந்து நம்ம ஊரில் 10 மணி பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 மணி பஸ்ஸுக்கு தான் போவோம். கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் வந்துடலாம், சரிங்களா? என்னைக்காவது ஒரு டைம் இந்த அவசரமாக வந்து ஆர்டர் இருக்குது அப்படின்ற சமயத்தில் மட்டும் நைட் டியூட்டி இருக்கும். அதுக்கும் அதே சம்பளம் தான் கொடுத்துருவோம், சரிங்களா? சரிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்துட்டு நான் 900 கொடுப்பேன்னு சொன்னேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் வந்து அடிங்க. புது புது மாடல்ஸ் நிறைய நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் கற்றுக்கங்க. நம்ம சம்பளம் வாங்கிக்கலாம். கரெக்டாக சனிக்கிழமை சாயங்காலம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் சம்பளம் கிடச்சிரும். ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே லீவு தான். சரிங்க. சரி, அப்போ நான் வரட்டுங்களா? நாளையிலேருந்து வந்துடுங்க. சரிங்க. மறக்காம கூட்டிட்டு போயிருங்கப்பா, புது இடம், அவருக்கு இதெல்லாம் தெரியாது. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, காலையில் நீங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்போம், அப்படியே போயிடலாம். சரிங்க. சரி, அப்போ நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்கப்பா.
மறக்காம வந்துருங்க. உங்க பேர் என்ன? அழகு சுந்தரங்க. சரிங்க. சரி, அப்ப நான் வரேன். தம்பி நல்ல வேலைங்கப்பா, விட்டுறாதீங்க. அங்கே கூட காலையில் 5:30 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு ஓடி ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வருவீங்க. இங்கே இந்த வேலைக்கு என்ன குறைச்சல்? 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5:30க்கெல்லாம் வந்துடலாமாம்மா. சாயங்காலம் சம்பளம் சனிக்கிழமை வாங்கினீங்கன்னா கூட வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி வந்தீங்கன்னா கூட இங்கிட்டு வேலைக்கு போய்க்கலாம். சரிங்க அத்தை. மாப்பிள்ள முதல் தடவை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க. அப்புறம் போக போக பழகிடும். எல்லாருமே வந்துட்டு எல்லா தொழிலும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல வர்றது கிடையாது. எல்லாத்தையும் கத்துக்கிறது தான். எப்படி டீ கடையில உங்களோட டீ இல்லாம ஒரு வேலையும் நடக்காதுன்னு அந்த மாதிரி இங்க நாங்க சேர்த்து விடுறோம். நீங்க தான் நல்ல பேர் வாங்கணும். பரவாயில்ல, மாப்பிள்ள நல்ல வேலை செய்யறா வைக்கிறாருன்னு அவங்க உங்களை பத்தி பெருமையா சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளே இங்க 4 பேர்த்து பேசி கான்ட்ராக்ட் பிடிச்சி தரேன். நீங்க பாட்டுக்கு செய்யலாம். சரிங்க மாமா. சரி வாங்க வீட்டுக்கு போவோம். சரிங்க அத்தை.